திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக விநாயகர் தேர் வடம் பிடிக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடைபெறுகின்றது. இதில் முதற்கட்டமாக விநாயகர் தேர் வடம் பிடிக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வருகின்றது. செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. விவரங்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத தலங்களின் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலையார் சன்னிதானம் முன்பு உள்ள தங்க கொடிமடத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 7ஆம் நாளான இன்று அண்ணாமலையார் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள 2ஆம் பிரகாரத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் வளாகத்தில் வலம் வந்த 16 கால் மண்டபம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முதல் தேரையான விநாயகர் தேர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தர்பகராஜ், நகரின் முக்கிய பிரமுகர் உள்ளிட்ட ஆன்மீக பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து மாடவீதியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். விநாயகர் தேரானது நிலை அடைந்தவுடன் அதனைத் தொடர்ந்து முருகர் தேர் புறப்பாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் உடனாகி அண்ணாமலையார் தேர் திருத்தேரோட்டம் அதனைத் தொடர்ந்து நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பராசக்தி அம்மன், அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த தேர் திருவிழாவிற்காக பாதுகாப்பு வசதிக்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.